பிக் பேங்கில் பிறந்த இந்த உலகில் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். இது ஆஃப்லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. 3 நிமிட அரசியல் பார்வை. இன்கம்மிங், அவுட்கோயிங். இன்கம்மிங் யார்னா நயினார் நாகேந்திரன், அவுட்கோயிங் அண்ணாமலை. இருவருக்குமே வாழ்த்துக்கள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர் என்பதால் இப்பொழுது தமிழக பாஜகவின் தலைவராகவும் ஆகிவிட்டதால் திமுகவிற்கு சற்று டஃப் கொடுப்பார். கனிமொழி போன்ற திமுகவின் வாரிசுகள் முன்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பாஜகவின் தலைவரை சந்தித்தார்கள். இப்பொழுது அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாஜகவின் தலைவரை சந்திக்க வேண்டியது இருக்கும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதில் எப்படி ஸ்கோர் செய்கிறார் என்று பார்ப்போம். இப்பொழுது அவுட்கோயிங் அண்ணாமலை அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர் எப்படியும் மத்திய பொறுப்புக்கு வருவார். ஏன் தமிழ்நாட்டின் கவர்னராக கூட அவர் வர வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டின் அடுத்த கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் திமுகவின் நிலை, அண்ணாமலை அவர்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் உயிர்ப்புடனே தான் வைத்திருந்தார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டது, செருப்பு போட மாட்டேன் என்றது. ஆளும் கட்சியான திமுகவிற்கு நிறையவே டஃப் கொடுத்தார். அடுத்து பொறுப்பேற்றிருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்தளவுக்கு ஆளுங்கட்சிக்கு டஃப் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பாஜக 2026 தேர்தலை சந்திக்கிறது. அதன் சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை உயருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தவுடன் திமுக தரப்பு சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் எல்லாம் தங்களுக்கே என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சில் இருப்பார்கள். அதே வேளையில் இங்கு அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தில் உள்ள இந்துக்களின் ஓட்டுக்களை குறிவைத்து அவர்களின் காய்கள் நகரும்.